உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்டல் ரூலர். இம்மார்டல் ரூலர்னா இம்மார்டல் ரூலர் பற்றிய தகவலும் இருக்கும், மேலும் சில தகவல் இருக்கும். ஏன்னா நேற்று நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் அந்த பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த சட்டம், அந்த ஐபிசி சட்டத்தை வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் நேற்று நான் பேசின வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 சட்டம் வந்து வரவேற்கத்தக்கதுன்னு சொன்னேன். அந்த பாலியல் குற்றத்துக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தாங்க, அதுக்கு வந்து வரவேற்பு சொல்லியிருந்தேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து 7 பேர் சேர்ந்தோ 5 பேர் சேர்ந்தோ 10 பேர் சேர்ந்தோ ஒரு கும்பலாக போய் ஒருத்தரை கொலை பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் மரண தண்டனை அப்படின்னு சொல்லி சட்ட திருத்தம் பண்ணியிருந்தாங்க. 7 ஆண்டு தண்டனையாக இருந்தது, மரண தண்டனையாக மாறிச்சு. அது ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் நான் வரவேற்பு கொடுத்துருந்தேன். இன்னொன்று அதிலே ஒரு குறை ஒன்று சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த 15 நாள் காவல்ன்றதை 90 டேஸ் 90 டேஸாக மாற்றிருந்தாங்க, 90 நாட்கள். ஸோ அதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து எதிர்க்கட்சிக்காரங்க தான் பேசணும், பேசி மாநில அரசுகள் வந்து போராடி அதை எப்படியாவது சரி பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அந்த கைவிலங்கு மாட்டி கூட்டிகிட்டு போகலாம், ஆன்லைனில் புகார் கொடுத்தா கைது செய்யலாம் அப்படின்றாங்க. கைது செய்யும்போது விலங்கு மாட்டிட்டு கூட்டிகிட்டு போகலான்றாங்க. அதுக்கான சாட்சியெல்லாம் ஏற்படுத்திட்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் கைது செய்யணும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதில் சில பாதகங்கள் இருக்குது. நான் என்னென்னு கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். ஏன்னா இது அராஜகமான சட்டமா என்னன்றதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அந்த 2 இது மட்டும் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 மட்டும் வரவேற்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொரு சட்டம் இருந்திருக்கு, அதை நேற்று நான் கவனிக்கலை. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து அதில் வந்து இப்போ வந்து இந்தியாவுக்கு எதிராக யாராவது பேசுனாங்கன்னா யூடியூப்லேயோ அல்லது வந்து ஃபேஸ்புக்லேயோ ஏதோ ஒரு இணையதளத்தில் நீங்கள் பேசுகிறீங்க, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ட்விட்டர், இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வீடியோ போடுறது, இந்த மாதிரி ஏதாவது இந்தியாவுக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்கன்னா அல்லது இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக பேசுனீங்கன்னா மரண தண்டனை கொடுக்க போகிறாங்களாம். அந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து யாரும் அந்த மாதிரி பேச மாட்டாங்க வேணும்ன்ட்டு. ஸோ வந்துட்டு இது எப்படின்றத நம்ம பார்த்து அதையும் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது வேணுமென்றே பேசுனாங்கன்னா தண்டனை கொடுக்கலாம், அதற்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்தா பரவாயில்ல. அதுக்காக தன் நாட்டு குடிமக்களை எதற்காக அவங்க பேச போகிறாங்க அப்படின்றதையும் சற்று யோசிக்க வேண்டும். இந்த இப்போ வந்து இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா, இப்போ இந்தியாவுக்கு எதிராக வந்து யாரும் தேவையில்லாமல் பேச போகிறதில்ல. இந்தியாவுக்கு எதிராக, இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக எதுக்கு தேவையில்லாமல் பேசப்பாங்க, யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவங்க கொண்டு வந்த சட்டம்லாம் என்னையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து இன்னொரு 1.5 வருஷமோ 2 வருஷமோ தான் இருக்க போகுது. இதெல்லாம் கண்டிப்பாக மாறிடும். ஏன்னா வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது, சித்தர்கள் ஆட்சி பூமியில் சீக்கிரம் வரப்போகுது, அதான் முருகனோட ஆட்சி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த சட்டம்லாம் வந்து சும்மா ஒரு 2 இயர்ஸ் 2 வருஷம்தான். அதுக்கப்புறம் அந்த ஆட்சியெல்லாம் இருக்காது. ஏற்கனவே மைனாரிட்டி ஆட்சி, ஆட்சியெல்லாம் இருக்காது. என்னோட நம்பிக்கை வந்து அதுக்காக வேறு ஆட்சி வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது யாரும். சித்தர்கள் ஆட்சி வரும், அதுதான் வந்து முருகனோட ஆட்சி, சிவனோட ஆட்சின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆட்சி வந்தோடனே இதெல்லாம் மாற்றி அமைச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். இவங்க கொண்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் அராஜகமாக தான் தெரியுது. இப்போ யூடியூப்பில் கூட யாராவது வீடியோ போடும்போது ஏதாவது இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மரண தண்டனை அப்படின்ற மாதிரி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நான் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன். இது என்னென்னு மக்கள் நீங்கள் எல்லோரும் தான் சேர்ந்து குரல் கொடுக்கணும். ஏன்னா நேற்று கூட ஒரு வீடியோவில் ஒன்று பார்த்துருந்தேன். இந்த சாட்டை இருக்கார் இல்லையா, சாட்டை துரைமுருகன் சொல்லி நாம் தமிழர் கட்சியில் அவர் தான் சொல்லியிருந்தார், இது வந்து ஒரு சர்வாதிகாரமான சட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். கரெக்டு தான். ஆனால் வந்து பேசக்கூடாது தான். அரசியல் கட்சிக்காரங்க இப்போ திமுகவோ இப்போ நாம் தமிழ் கட்சியோ மேடை போட்டு பேசும்போது ஓயாமல் இந்தியாவை வந்து குறை சொல்லியும் பேசக்கூடாது. அது ஒரு வகைக்கு தவறு தான். இறைமைக்கு எதிராகவும் பேசக்கூடாது, தவறு தான். ஸோ இதெல்லாம் வந்து மாற்றி அமைக்க தான் வேணும். ஆனாலும் கூட மரண தண்டனைன்றது ஒரு அதிகம்தான். பாலியல் குற்றத்துக்கு மரண தண்டனைன்றது வரவேற்கிறேன். இந்த ஒருத்தனை கொலை பண்ணால் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை கொண்டாங்கன்னா அந்த 4 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்குன்றது வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா பிரிட்டிஷ் சட்டத்தையே நீங்கள் மாற்றிருக்கீங்கன்னா இது வரவேற்கலாம். ஆனால் இந்த சட்டத்தெல்லாம் மாற்றிட்டு எனக்கு இன்னொன்று சொல்ல தோணுச்சு, இந்த சட்டத்தெல்லாம் மாற்றுறீங்க பிஜேபி, ஆனால் தமிழ்நாடு பிஜேபி லீடர் எங்கே போயிருக்காருன்னா, தமிழ்நாடு பிஜேபி மாநில தலைவர் இருக்கார்ல, அவர் எங்கே போயிருக்காருன்னா திருப்பியும் இந்த சட்டத்தெல்லாம் கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரங்க. திருப்பியும் ஆனால் அவர் அரசியல் படிப்பு ஏதோ படிக்கிறக்காண்டி இது லண்டனுக்கு தான் போயிருக்காரு. அந்த படிப்பு படிக்கிறதுக்கு லண்டனுக்கு தான் வந்து ஏதோ ஒரு 6 மாத கோர்ஸ் ஒன்று படிக்கிறதுக்காக லண்டனுக்கு போயிருக்காரு. பொலிட்டிக்கல் கோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த இது படிக்கிறதுக்காண்டி போயிருக்காரு. ஸோ அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில, அது எதுக்காக போயிருக்காருன்னு தெரில, அது அவங்க தனிப்பட்ட விஷயம். ஸோ இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ஆனால் நீங்கள் கொண்டு வந்த சட்டம்லாம் வந்து எப்படியா இருந்தாலும் அந்த கடவுளோட ஆட்சி, முருகனோட ஆட்சி,
சித்தர்கள் ஆட்சி, இம்மாற்றுள்ளர் ஆட்சி வரும்போது கண்டிப்பாக அதெல்லாம் மாற்றி அமைக்கப்படும். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.